ஸோ பார்ட் பில 4வது ப்ரோக்ராம் வந்து ஆக்சுவலி எப்படி அப்படின்னா, நான் வந்து என்னோட டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய ஃபைலை ரிட்ரைவ் பண்ணி அதை எக்ஸ்எம்எல் ஃபைலாக நான் கன்வெர்ட் பண்ண போகிறேன். சரியா? இதில் வந்து எனக்கு கிடைக்கிறது எக்ஸ்எம்எல் ஃபைல் தான் அவுட்புட்டாக கிடைக்கும். இதுக்கு வந்து எனக்கு டேட்டா பேஸ் கனெக்ஷன் தேவை. இதுக்கும் அடுத்த ப்ரோக்ராமுக்கும், அதாவது 16, 17 2 ப்ரோக்ராமுக்கும் எனக்கு டேட்டா பேஸ் கனெக்ஷன் தேவை. நான் ஆல்ரெடி இருக்கிற டேட்டா பேஸையே யூஸ் பண்ணிக்கிறேன். எம்ப்ளாயி அப்படின்ற டேட்டா பேஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில். உனக்கு பார்த்தன்னா தெரியும். நீ கூட ஆல்ரெடி நீ கிரியேட் பண்ணி வச்சிருப்ப தெரியுமா, அதையும் நீ யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ இதில் வந்து இந்த ds.write.xml இதுக்குள்ளே தான் என்னோட ஃபைலை நான் என்ன செஞ்சுருக்கேன் கொடுத்துருக்கேன் பாரு. employee.xml இது யூசர் டிஃபைன் நேம் தான், என்ன நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஆனால் .xml அப்படின்றத நீ நிச்சயம் கொடுக்கணும். ஏன்னா அது எக்ஸ்எம்எல் ஃபைலாக தான் உனக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது ஆக்சுவலி இது ப்ராசஸ் என்ன அப்படின்னா, டேட்டா பேஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணி டேட்டா செட் மூலமாக டேட்டா அடாப்டர் என்ன செய்து ரிட்ரைவ் பண்ணி டேட்டா செட்டை என்ன செய்து ஃபில் பண்ணுது. டேட்டா செட்டை ஃபில் பண்ணிவிட்டு இந்த நான் டேட்டா செட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, ஸோ இதை க்ரியேட் பண்ணிக்க மறந்துடாத. அது மூலமாக எனக்கு வந்து எக்ஸ்எம்எல் ஃபைலை அது ரைட் பண்ணுது இந்த டேட்டா செட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த இடத்துல இந்த இது கனெக்ஷன் மட்டும் மேக் பண்ணுறதுக்கு மறந்துடாத. சரியா? ஸோ நான் ரன் பண்ணதான் பாரு. ஜென்ரேட் எக்ஸ்எம்எல்ல சும்மா ஒரு பட்டன் மட்டும் தான் வச்சுருக்கேன். என்னோட ஃபார்ம் டிசைனை பாரு, உனக்கு ஃபார்ம் டிசைனையும் காமிச்சிடுறேன். இதை நான் கிளிக் பண்ணால் தான் எனக்கு இவ்வளவும் நடக்கும். இந்த பட்டன் கிளிக்குள்ளே தான் எழுதியிருக்கேன் பார்த்தியா. ஸோ ஜென்ரேட் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்டா. ஸோ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நான் எதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா, ஃபைல் ஓப்பன், இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 16 சேவ் பண்ணியிருக்கேன், அதை நீ பார்த்துக்கோ. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 16க்குள்ளே பின்னுக்குள்ளே டீபக்குள்ளே போய் பார்த்தா பத்தியா. நீ எதில் போய் பார்க்கணுன்னு பாரு. ஃபைலில் ஓப்பன் வருதா, ஓப்பனில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபைல்னு, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை நீ ஓப்பன் பண்ணனால இந்த எக்ஸ்பெரிமெண்ட் 16 ஐட்டம்ஸ்க்குள்ளே இதுக்குள்ளே இருக்கும். அதில் பின்னுக்குள்ளே டீபக்குள்ளே உனக்கு சேவ் ஆகிருக்கும். ஸோ employee.xml ஓப்பன் பண்ணனா வந்துட்டா. ஸோ இது நான் ஆல்ரெடி உனக்கு காமிச்சிருப்பேன் அப்படி தானே. எம்ப்ளாயி அப்படின்ற டேட்டா பேஸ்க்குள்ளே இஎம்பின்ற டேபிள் இந்த இருக்குது பற்றியா. இந்த டேட்டா இன்ஃபர்மேஷன் அப்படியே உனக்கு எக்ஸ்எம்எல் ஃபார்மேட்டில் வந்திருக்கா. ஸோ இதுதான் உனக்கு அவுட்புட். ஓகேவா? தேங்க்யூ.